தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டேரக்டர் சர்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது பாபாவோட மெசேஜ் என்ன இன்றைக்கி அப்படின்னு. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மெசேஜ் ரெகுலராக போடுறேன். இது ஒரு நாளைக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரே நாளில் பாபா சொல்கிறது நடக்காது. பாபா எப்போ சொன்னாலும் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற எந்த விஷயம் வேணால் பாபா சொல்லலாம். ஸோ டெய்லி கேட்குறத காத்தோடு விட்டுற வேண்டாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வாரம் 10 நாள் கழித்து நடக்கிற விஷயங்களை நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஆனால் பாபா என்ன சொன்னார் அப்படின்னு. ஸோ சொல்கிறது மட்டும்தான் என் கடமை. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட பொறுப்பு. சில சமயம் அர்ஜென்ட் மெசேஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நாளைக்கு நடக்கிறதுக்கு கூட கிடைக்கலாம். சில விஷயங்கள் 36 பார்த்தீங்க அப்படின்னா, அமைதியாகவே இரு, ஸ்ரீ சாய்நாதர் நினை, எதிரிகள் பலவீனம் அடைவார்கள். வாட் அ குட் நியூஸா! நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியாக வேலையை பாருங்கள். 2 நாட்கள் கழித்து உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார். ஸ்ரீ சாய்நாதரின் படத்தை வணங்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எதிரிகளால் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க. கோயிலுக்கு போங்க, ப்ரே பண்ணுங்கள். நேற்றுலாம் பார்த்த மாதிரி தேங்காய் கொடுங்க, தானம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 449 2 நாள் கழித்து உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் பாபாவோட ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், வெறும் ஃபோட்டோ வச்சு ப்ரே பண்ணுங்கள், அது போதுன்றாங்க. 517 பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் வேறு வேறு விதமாக அன்பு செலுத்துகிறார்கள், சேவை செய்கிறார்கள், உனக்கு பயன் உன் நம்பிக்கையை பொறுத்து கிடைக்கும். அதான் இங்கே சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், பாபாவோட ஃபோட்டோ மட்டும் வச்சு வணங்குங்க. அதை வணங்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல் டிவோஷன் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். நீங்கள் பாபாவை கம்ப்ளீட்டாக சரணடைஞ்சிடணும். நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கேன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் உங்கள் பிரச்சனையை கையில் எடுத்து முடிச்சு கொடுத்துருவாரு. நன்னடத்தை சடங்கு, இது ரொம்ப முக்கியம். 528 பார்த்திங்க அப்படின்னா, நன்னடத்தை சடங்குகள், எண்ணங்கள், ஜபம் இவற்றையெல்லாம் வெளிப்படையாக பறைசாற்றிக் கொள்வதில் பயனில்லை, அன்பு மட்டும்தான் தேவை. ஸ்ரீ சாய்நாதரின் ஆதரவும் இருக்கிறது, கவலைப்படாதே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் பண்ணுறீங்க, இல்லை பாபாக்காக எதாவது ரிச்சுவல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் பாபா சொன்ன மாதிரி சத்சரிதம் படிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் யாருக்குமே சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதையுமே எதுக்குமே சொல்லிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். அதை எட்டி பார்க்குறவங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நீங்களாக போய் இந்த சுயதம்பட்டம் நிறைய பேருக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குது. சாமி கும்பிட்றத பெருமையாக சொல்லிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே, இதை மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். டெவில் கார்டு பார்க்குறேன். டெவில் எனர்ஜி, அந்த டெவில் தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண போகுது. ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீங்க பாபாவால். 2 நாளில் இந்த வேலை நடக்கும், உங்களோட நம்பிக்கை முழுமையாக இருந்தால். அதுதான் பாபா உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் நம்புறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட விடிவும் இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் பாபாவை பிடிச்சிக்கோங்க. உங்களை என்ன பெருசாக செய்ய சொல்கிறாங்க, ஃபோட்டோ வச்சு மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க, அவ்வளோதான். பாபா மீதியை பார்த்துக்குவாங்க. Donate ₹15 in the name of Sri Sai Baba. A person carrying the news that your work has been completed is on the way. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் முடிக்கணும், நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ₹15 பாபா முன்னாடி வச்சு வேண்டிக்கோங்க. உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்ற செய்தியோட ஒரு நபர் உங்களை பார்ப்பாங்க. People will praise you. People from outstation will come to see you. Donate anything. Your work will be done. அதாவது உங்களை உங்களோட வேலையோ இல்லை உங்களையோ உங்களோட மனிதாபிமானத்தை இல்லைனா உங்களோட அன்பை, இந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ்வை கூட எல்லோரும் பாராட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான். அதுக்கு தானம் பண்ணுங்கள் மெயினாக. ஓகே, நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் போராடுற சூழ்நிலை தான் இருக்கீங்க. உங்களால் போராடி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு. ஏன்னா பாபாவும் அதை தான் சொல்கிறாங்க. இங்கே 4 of Wands அதை தான் சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் முன்னாடி உங்கள் காதல், உங்கள் இந்த செலிப்ரேஷனை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எத்தனை குழப்பங்கள் உங்கள் முன்னாடி, எத்தனை மாயையான விஷயங்கள் வந்தாலும் சரி, உங்களோட உண்மை காதல் இல்லைனா உங்களோட வீடு அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது உண்மை அன்புங்கிறது ஒன்று தான், உங்களோட காதல்ங்கிறது ஒன்று தான். அந்த ஒரு காதலை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உங்கள் முன்னாடி 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம்.
அதுக்காக நீங்கள் போராட வேண்டியிருக்கும். அதாவது இந்த மாயை, அதாவது கிளிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்டேஷனாக கூட இருக்கலாம். இது எல்லாமே பணம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஃபேமிலி ட்ராமா ஒரு பக்கம் இருக்கலாம், உங்களை யாராவது மிரட்டலாம். இப்படி எத்தனை விஷயங்கள் உங்கள் முன்னாடி இருந்தாலும் சரி, அதில் குழப்பிக்காமல் ஒரு நிலையோட நீங்கள் இந்த காதலை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்பில்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க, கீழே சிதறி போன பாலுக்காக கவலைப்படுற நிலமையிலேருந்து வெளியில் வருவீங்க. ஏன் அப்படி சொல்லுன்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ பிகினிங் இருக்குது. அதுவும் திரும்ப 4 ஆஃப் கப்ஸ்கிலேருந்து ஜஸ்டிஸ் கார்டு நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு நடந்த கெடுதலுக்கான ஜஸ்டிஸ் நடக்கும். இல்லை நீங்கள் எதாவது கோர்ட் கேஸில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒரு டவர் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதுலேருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். அதுதான் பாபா சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவை பேலன்ஸ், அமைதியாக இருங்க. அதுதான் 36 சொல்லுது. அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னாவே எதிரிகள் பலவீனம் அடைவார்கள். நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அடுத்த மூவ் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, இது நல்லா கிளியராக சொல்லுது. என்ன அப்படின்னா, உங்கள் போராட்டத்தை, அதாவது நீங்கள் போராட்டத்தை தடுக்கிறதுக்கு தான் அந்த டவரே. உங்களை சுற்றி பிரச்சனையை க்ரியேட் பண்ணால் நீங்கள் போராடாமல் அவங்கக்கிட்ட இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு இல்லை காலில் விழுந்து எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடு அப்படின்னு ஏதாவது கேட்பீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் முன்னாடியே பாபா சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி உங்களோட சுய கௌரவத்தையோ இல்லை உங்கள் இதையோ மரியாதையோ குறைச்சிக்க வேண்டாம். வெறும் பாபாவை நினைங்க, உங்களோட மரியாதை காப்பாற்றப்படும். இது இப்போ எனக்கு இந்த சீன் நல்லா புரியுது. நீங்கள் பழசில் இந்த காதல் தேவதையை தேர்ந்தெடுக்கல. அதாவது உங்களுக்கு கடவுள் ஒரு தேவதையை அனுப்பிச்சாங்க உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் ஒரு மாயை பின்னாடி போயிட்டீங்க. இந்த காதலை தேர்ந்தெடுத்து, அதாவது நீங்கள் அப்போவே கரெக்டாக முடிவெடுத்திருந்து இந்த காதலை தேர்ந்தெடுத்து இந்த ஃபெமினன் பின்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் நீங்கள் ஒரு ஹாப்பி ஃபேமிலியோட செட்டில் ஆகிருப்பீங்க. நீங்கள் இந்த ஃபெமினனுக்கு கொடுக்க தவறிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ், அந்த அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்கு இருந்தது, ஆனால் திருப்பி கொடுக்கல. இல்லைனா அவங்களை சப்போர்ட் பண்ணலை, அவங்கள நீங்கள் பத்திரமா பார்த்துக்கல. இந்த மாதிரி நிறையா இல்லை. அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லாம் வேணும் அப்படிங்கிற அந்த பேராசை. அதனால தான் இப்போ பெருநஷ்டத்தில் இருக்கீங்க. அதுதான் இந்த நஷ்டம். பேராசைப்படுறதை விடுங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஒன்றை தேர்ந்தெடுங்க. இந்த தேவதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தபோது இந்த நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். இந்த தேவதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்களுக்கான நியாயமும் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கான நியாயம் கிடைக்கிறதே இந்த தேவதையால் தான் இருக்கலாம். ஏன்னா இங்கே நான் லீப்ரா எனர்ஜி பார்க்குறேன், ஜஸ்டிஸ் கார்டு, இதுவுமே ஃபெமினன் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரியுமா, ரூலர். அவங்க தான் தண்டனைகள் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறவங்க, யார் தப்பு பண்ணாலும் சரி. ஸோ நீங்களாக இருந்தாலும் அதுதான், இல்லை யாராக இருந்தாலும் அதுதான். உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இந்த மகாராணி தான். எனிதிங் எல்ஸ் பப்பா? கைட் அதர்ஸ். இது ஃபெமினனுக்கு மெஜிஷியன். இதில் ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் யாராவது இருந்தீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் மாஸ்டர் மேனிஃபெஸ்டர், சன் கார்ட், ஸ்னோ, அட்வென்ச்சர், ரிவர்ஸ், ரெயின்போ பா, இன்னசென்ட், சைல்ட்ஹுட், இம்மெச்சூர் மாஸ்குலன், ஆட்டம், ஹார்வெஸ்ட், ஆஃபரிங், சீட் சேவிங். சரியாக பண்ணலை. அதாவது இந்த அன்கண்டிஷனல் லவ் பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் இந்த மாஸ்குலினுக்கு வாழ்க்கையில் அன்கண்டிஷனல் லவ் இருந்தது. ஆனால் அந்த அன்கண்டிஷனல் லவ் அவங்க மரியாதை கொடுக்கல, மதிக்கலை. இந்த நியூ பிகினிங், இந்த லீப் ஆஃப் ஃபெய்த், இந்த அட்வென்ச்சரை நோக்கி எடுத்துக்கணும், ஆனால் எடுக்கல. இந்த அட்வென்ச்சர் ரிவர்ஸில் இருக்குது. இந்த மாஸ்குலின் பண்ண தப்பு என்ன அப்படின்னா கோழைத்தனம். இந்த மாதிரி இம்மெச்சூராக என்ன, அதாவது வயசு ஆக நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கணும். நம்ம யாரும் குழந்தைங்க கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சன் ரிவர்ஸ்ட், ஸ்னோ பார்த்திங்க அப்படின்னா குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறது. இது இந்த குளிரில் நடுங்கிறது கோழைத்தனம் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எது என்ன பண்ணணும் புரியாத குழப்பம் கூட இருக்கலாம், இல்லைனா ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கலாம், இல்லை எல்லாமே சேர்ந்துருக்கலாம். பட் இந்த மாஸ்குலின் ஓவராலாக நான் பார்க்குற ஒரு கோழை. பாபாவே அதான் சொல்கிறாங்க, ஒரு தேவதை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்தேன், அந்த தேவதைக்கு நீ சரியான மதிப்பு கொடுக்கல, அவளுக்கு சப்போர்ட் பண்ணலை. அடுத்தது முன்னாடியே இந்த காதலன் கல்யாணத்தில் கொண்டு போய் முடிச்சிருக்கணும், முடிக்கலை. அப்படி முடிச்சிருந்தா இந்நேரம் இந்த மாஸ்குலின் எம்பரர் பவரில் இருந்திருப்பாங்க. இன்னுமே இன்னசென்ட், இம்மெச்சூர். அதனால தான் டவர் போராடி தான் இந்த மாஸ்குலின் கற்றுக்கணும். போராடினா தான் இந்த காதல் தேவதை இந்த மாஸ்குலின் லைஃப்பில். அதனால தான் பாபா இங்கே முன்னாடியே சொல்லிட்டாங்க, பேராசைப்படாதே அப்படின்னு. ஸோ பேராசைப்படாதீங்க. இந்த கைடன்ஸை இன்னொரு தடவை போட்டு கேளுங்க. பாபா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு நல்லாவே புரியும். உங்களுக்கு நீங்கள் பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு புரியும். நீங்கள் சில விஷயங்களை க்ளீன் பண்ணணும், இன்னும் க்ளீன் பண்ணல. க்ளீன் யுவர் ஹோம். உங்கள் வீடையும் சரி, உங்கள் வாழ்க்கையும் சரி துப்புரவு செய்யுங்கள். ஜெய் சாராம். காட் பிளஸ் யூ.